Agencies of Socialization, Psychology, யூனிட் 7ல இருக்கிற டாபிக். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் இப்போ வந்து ஃபேமிலி MCQ பார்க்கலாம். The primary agent of socialization for a child is family. Which of the following is not a function of family in child development, imparting higher education? Parent serves as a model for the child through observation and imitation. Which parenting style encourages independence with reasonable limits? Authoritative. The emotional security of a child mainly depends on the family relationship. The emotional security of a child mainly depends on family relationship. Which type of family provides a broad social experience to a child is joint family. The process of acquiring language begins in the family. Moral values are first taught through family interactions. Which member of the family is often the primary caregiver? Mother. The term social hereditary refers to social habits learned in the family. Sibling rivalry develops mainly due to the competition for parental attention. Inconsistent parenting leads to confused behavior in child. Inconsistent parenting leads to confused behavior in child. Which of the following helps in moral development within the family? ஸோ ஒரு சைல்டில் moral development வந்து எப்படி டெவலப் ஆகுது ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் அண்ட் டிஸ்கஷன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹெல்ப்ஸ் இன் moral development within the ஃபேமிலிலனா ஸ்டோரி டெல்லிங் அண்ட் டிஸ்கஷன். Family plays a vital role in developing emotional stability. ஸோ ஃபேமிலி எதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலாக டெவலப்மெண்ட்டில் பண்ணுதுன்னா எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியை. Broken families may result in emotional insecurity. ஸோ broken familyனா there is a may result in emotional insecurity இருக்கும். Social values are internalized first through. Social values are internalized first through family customs. Children's learned gender roles through family expectations. ஸோ ஜெண்டர் ரோல்ஸை வந்து எப்படி குழந்தைங்க கற்றுக்குறாங்கன்னா ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்து அவங்க ஜெண்டர் ரோலை கற்றுக்குறாங்க. த்ரூ ஜெண்டர் ரோல் த்ரூன்னா ஃபேமிலியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மூலமாக. பேரண்ட்ஸ் எஜுகேஷன் லெவல் அஃபெக்ட்ஸ் child curiosity and aspiration. ஸோ பேரண்ட்டோட எஜுகேஷ்னல் லெவல் எதை அதாவது அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சைல்டோட கியூரியாசிட்டி அண்ட் ஆஸ்பிரேஷனை. A democratic home environment promotes. ஸோ democratic home environment promotes கான்ஃபிடென்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஒரு டெமோக்ரஸியான இது வந்து ஹோம் எப்படி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டையும் இண்டிபெண்டன்ஸையும் கொடுக்குது. விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மாரல் வேல்யூ டிரான்ஸ்மிட்டட் பை ஃபேமிலி? விச் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மாரல் வேல்யூ டிரான்ஸ்மிட்டட் பை ஃபேமிலின்னா கோஆப்ரேஷன். ஸ்கூல் ஆஸ் அன் ஏஜெண்ட் ஆஃப் சோஷியலைசேஷன். இதுவரையும் ஃபேமிலி பார்த்தோம். இப்போ ஒரு ஸ்கூல் வந்து எப்படி சோஷியலைசேஷனோட ஏஜெண்ட்டாக வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு குழந்தையோட லைஃப்பில்? ஸ்கூல் ஆக்ட் ஆஸ் அ ஃபார்மல் ஏஜெண்ட் ஆஃப் சோஷியலைசேஷன் பிகாஸ் வந்து ஃபார்மல் ஏஜெண்ட்டாக ஸ்கூல் இருக்குது ஏன்னா இட் ஹேஸ் அ பிளான்டு கரிக்குலம். ஸோ ஒரு பிளான்டு கரிக்குலம் இருக்கிறதுனால அது என்னன்னு சொல்கிறோம்? ஃபார்மல் ஏஜெண்ட் ஆஃப் சோஷியலைசேஷன் சொல்கிறோம். எது வந்து ஃபார்மல் ஏஜெண்ட் ஆஃப் சோஷியலைசேஷனை ஆக்ட் பண்ணதுன்னு கேட்டாலும் கேட்கலாம். அது ஸ்கூல். ஓகே, ஃபார்மல் ஏன்னா இட் ஹேஸ் அன் பிளான்டு கரிக்குலம்.
Hidden curriculum refers to unwritten social lessons learned in the school. Hidden curriculum எதை ரெஃபர் பண்ணுதா? Unwritten social lessons learned in the school. ஸோ ஸ்கூலில் ஒரு பிளான்டு கரிக்குலம் இருக்குது, ஆனால் அதுலேயே ஹிடன் கரிக்குலமும் இருக்கா. ஸோ அது எங்கே கற்றுக்கிறான்? ஸ்கூலில் கற்றுக்கிறான். Teachers act as a socializing agents by modeling good behavior. ஸோ டீச்சர் எப்படி ஒரு சோஷியலைசிங் ஏஜெண்ட்டாக வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடலாக குட் பிஹேவியரோட மாடலிங் குட் பிஹேவியராக இருக்கிறது. ஸ்கூல் இன்கல்கேட்ஸ் த வேல்யூ ஆஃப் டெமோக்ரஸி த்ரூ ஸ்டூடெண்ட் கவுன்சில் எஜுகேஷன். ஸோ ஸ்கூல் டெமோக்ரஸியோட வேல்யூவை சொல்லி தருது இல்லையா? எப்படி? ஸ்டூடெண்ட் கவுன்சில் எலெக்ஷன் மூலமா. டிசிப்ளின் இன் ஸ்கூல் helps to develop obediency to the rules, that is obedience to the rules. ஸோ டிசிப்ளின் ஸ்கூலில் எப்படி டிசிப்ளின்? அவங்க போடுற ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது, அதாவது obedient to the rules. Co-curricular activities promote social and emotional development. ஸோ co-curricular activities எதை ப்ரமோட் பண்ணுது? social and emotional development. The role of a teacher in child socialization is to serve as a role model. ஒரு டீச்சரோட ரோல் என்னன்னா, அந்த சைல்டோட சோஷியலைசேஷனில் அவங்க ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அந்த குழந்தைக்கு. Schools prepare children for social life by group work and collaboration. Schools எப்படி சில்ட்ரனை சோஷியல் லைஃப்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஒர்க்கோ அண்ட் கொலாபரேஷனால தான். குரூப் ஒர்க் அண்ட் கொலாபரேஷன். The hidden curriculum mostly transmits. Hidden curriculum mostly transmit social norms and values. So hidden curriculum என்ன டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா, social norms and values. Next, peer and community as the agencies of socialization. Peer group refers to the group of same age friends. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸை சொல்லலாம். ஸோ சேம் குரூப் ஃப்ரெண்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்வோம்? பியர் குரூப். பியர் குரூப் இன்ஃப்ளூயன்சஸ் இஸ் ஹையஸ்ட் டியூரிங். ஸோ பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஹையஸ்ட் டியூரிங் அடலசன்ஸ். அந்த பியர் குரூப்போட இன்ஃப்ளூயன்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்போ இருக்கும்? அடலசன்ஸ் பீரியடில் தான். பாசிட்டிவ் பியர் ரிலேஷன்ஷிப் ப்ரொமோட்ஸ் social adjustment. So that is positive peer relationship promote social adjustment. Peer group socialization helps children learn how to compete and cooperate. So peer group socializationல ஒரு சில்ட்ரன் என்ன கற்றுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி கம்பீட் பண்ணுறது, எப்படி கோஆப்ரேட் பண்ணுறது. ஸோ கம்பீட் அண்ட் கோஆப்ரேட் எப்படி பண்ணுறதுன்றது எங்கே கற்றுக்குறாங்க? பியர் குரூப் சோஷியலைசேஷனில். த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பியர் குரூப் இஸ் கால்டு பியர் ப்ரெஷர். ஸோ ஒன்றை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களே அந்த பியர் குரூப்பு, அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பியர் ப்ரெஷர். நெகட்டிவ் பியர் ப்ரெஷர் மே லீட் டு அன்வான்ட் ஹேபிட்டேட்ஸ். கெட்ட பழக்கங்களை கற்றுக்கிறது தான் நெகட்டிவ் பியர் குரூப்போட ப்ரெஷர். கம்யூனிட்டி பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் வேல்யூ டிரான்ஸ்மிஷன் அண்ட் பிலாங்கிங்னஸ். ஸோ கம்யூனிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வேலை செய்யுது. எங்கன்னா வேல்யூ டிரான்ஸ்மிஷன், அதாவது இந்த மாரல் வேல்யூஸ் அதெல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. அதோட பிலாங்கிங்னஸ் அதை பற்றி சொல்கிறது தான் கம்யூனிட்டியோட ரோல். கம்யூனிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் சச் ஆஸ் டெம்பிள்ஸ், கிளப், என்ஜிஓஸ் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சோஷியல் லேர்னிங். ஓகே, கம்யூனிட்டி எதை கொடுக்குதா? டெம்பிள், கிளப்பு, என்ஜிஓஸ் அது என்ன கொடுக்குது? ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சோஷியல் லேர்னிங்கை கொடுக்குது. எ குட் கம்யூனிட்டி என்வரான்மெண்ட் ப்ரொவைட் சில்ட்ரன் வித் சேஃப்டி அண்ட் கோஆப்ரேஷன். ஒரு குட் கம்யூனிட்டி என்வரான்மெண்ட் என்ன கொடுக்குது? குழந்தைக்கு நல்ல சேஃப் அண்ட் கோஆப்ரேஷனை கொடுக்குது. சேஃப்டி அண்ட் கோஆப்ரேஷனை கொடுக்குது. The children learn civic responsibility through community activities. So civic responsibility எங்க கத்துக்குது? community activities ஆல தான் கத்துக்குது. peer group relationship mainly develops. So peer group relationship எதை develop பண்ணுது? leadership and team work கொடுக்குது, develop பண்ணுது.
ஸோ பியர் குரூப் ரிலேஷன்ஷிப் எதை டெவலப் பண்ணுது? லீடர்ஷிப் அண்ட் டீம் ஒர்க். கம்யூனிட்டி ஃபெஸ்டிவல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் social unity and cultural learning. Community festivals helps in social unity and cultural learning. Peer rejection may cause emotional distress. So peer rejection ஆல என்ன ஏற்படும்? Emotional distress. Community participation helps the children to learn cooperation and social responsibility. Community participation helps the children to learn cooperation and social responsibility. Scouting, that is scouting, NSS, NCC are the examples of community-based youth programs. Scout, NCC, NSS, இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்? Community-based youth programs. Peer communication helps children develop. Peer communication helps children develop social language and empathy. So peer communication helps the children to develop social language and empathy. The first external socialization agency after family is the peer group. So first external socialization family அடுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பியர் குரூப் தான். healthy peer relations prevents. ஸோ peer group இருக்கு இல்லையா, அந்த ரிலேஷன்ஸ் prevents aggressive behavior, emotional balance, loneliness. இது எல்லாத்தையுமே தடுக்குது எது? healthy peer relationship. ஸோ all of the above தான். ஸோ அக்ரெசிவ் ரொம்ப கோவமாக இருந்தால் அவனை தனிச்சு அவனுக்கு வேறு வழியை காக்கிறது, எமோஷ்னல் பேலன்ஸை கொடுக்கறது, லோன்லினஸை கொடுக்கறது, இது எல்லாமே இந்த லோன்லியாக இருக்கிறது, எமோஷ்னல் பேலன்ஸு, அக்ரெசிவ் பிஹேவியரை தடுக்கிறது என்னது? ஹெல்த்தி பியர் ரிலேஷன். கம்யூனிட்டி லைப்ரரிஸ் அண்ட் யூத் கிளப்ஸ் ப்ரமோட்ஸ். Community libraries and youth club promotes academic and moral growth. So community libraries and youth club எதை promote பண்ணுது? Academic and moral growth. The community serves as a mini society because it controls the behavior through social norms. The community serves as a mini society because it controls the behavior through social norms. Role of play and impact of media on child development. அதில் first role play பார்க்கலாம். Play is essential for holistic development. Holisticனா என்னது? Physical, social, emotional and cognitive. இது எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்கு எது தேவை? Play தேவை. Physical play mainly improves. So physical play வந்து muscular coordination and health improves பண்ணுது. Make believe or pretend play develops. Make believe or pretend play develops creativity and imagination. Make believe or pretend play develops creativity and imagination. Group play teaches cooperation and sharing. So group play வந்து cooperation and sharing. Play helps in emotional development by allowing self-expression. Play helps in emotional development by allowing self-expression. Cognitive play enhances. Cognitive play enhances logical thinking and problem solving. So cognitive play enhances logical thinking and problem solving. Playway method of teaching is mainly based on joyful learning through activity. So playway method of teaching is mainly based on joyful learning through activity. Play therapy is used to identify and resolve the emotional problems in the children. Play therapy is used to identify
and resolve the emotional problems in the children. Outdoor play develops. Outdoor play develops social interaction and health. Outdoor play develops social interaction and health. Play contributes to moral development through. Play contributes to moral development through following rules and fairness. Play contributes to moral development through following rules and fairness. Impact of media. Media act as a powerful agent of socialization. Media act as a powerful agent of socialization. Positive use of media includes educational programs. Positive use of media includes educational programs. Excessive screen time can cause attention problems. Excessive screen time can cause attention problems. Media literacy means understanding and analyzing the media content critically. Media literacy means understanding and analyzing the media content critically. Children learn social norms from television by observing the role models. Children learn social norms from television by observing the role models. Social media can be beneficial if used for educational networking. Social media can be beneficial if used for educational networking. Which of the following is a negative impact of media? Which of the following is a negative impact of media? Promotes violence. Cartoons with moral stories help in. Ethical and emotional development. So cartoons with moral stories help in ethical and emotional development. Children's imitation of media characters is an example of observational learning. So children imitation of media characters is an example of observational learning. Parents and teachers can guide media use by setting the time limit and discussing the content. So parents and teachers can guide the media use by setting the time limit and discussing the content. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், ஹைப் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.